ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கொடுங்கள் உங்களுக்கும் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். அன்றாட தேவைகளை கூட சந்திக்க முடியாமல் கஷ்டப்படும் ஏழைகள், விதவைகள் ஏராளம் உள்ளனர். ஒருவேளை நம்மால் அப்படிப்பட்ட எல்லாரையும் கவனிக்கவும் உபசரிக்கவும் முடியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனைக்கு இணங்க நம் தகுதிக்கு ஏற்றாற்போல் ஒரு சிலரையாவது தாங்க வேண்டும். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் கொடுப்பது பற்றி 3 முறை காணப்படுகின்றது. அதை தியானிப்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கொடுத்ததினால் தரித்திரர்கள் ஆனார்கள் என்று சரித்திரம் கிடையாது. ஆனால் அநேகருக்கு ஐயோ, கொடுத்தால் நமக்கு இல்லாமற் போய்விடுமோ பயப்பட தேவையே இல்லை. தேவன் அவரவர் தகுதிக்கேற்றாற் போல கொடுக்கும்படி கூறுகிறார். தகுதியானவர்களுக்கு கொடுக்கும்படி கூறுகிறார். அப்படி கொடுத்தால் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் என்று வாக்களித்துள்ளார். இது உண்மை. இதை நம்புங்கள். பிச்சை கொடுங்கள், உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். நான் பெரிய பணக்காரன் ஆன பின்னர் தான் கொடுப்பேன் என்று சிலர் கூறுவதை கேட்டிருக்கலாம். அது தவறு. வேதாகமம் உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள் என்றுதான் கூறுகிறது. எனவே நாம் ஏன் தாமதிக்க வேண்டும்? இன்றே கொடுப்பதை ஆரம்பிப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு சில ஏழைகளை மகிழ்விப்போம். உங்களுக்கு உள்ளானவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். இப்படி செய்வது என்பது நமக்கு சற்று வித்தியாசமாக தென்படலாம். சில ஆலோசனையை பின்பற்றி பாருங்கள். நாம் அவ்வப்பொழுது ஏதாவது பழைய பொருட்களை விற்கின்றோம். அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுங்கள். உங்களிடம் தேவைக்கு அதிகமான புதிய பொருட்கள் இருக்கலாம். அதை விற்று தர்மம் செய்யலாம். ஏதாவது நிலம், வீடு, சொத்து விற்பனை செய்தால் அதில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கும் நலத்திட்டங்களுக்கும் செலவழிக்கலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று கூறுவார்கள். முயன்று பாருங்கள். சமுதாயத்தில் சிலரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். உங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். பிதாவே, என்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று நமது ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.